சேலம் நகரின் எல்லையில் துவங்குகிறது ஏற்காடு மலைப்பாதை. சேலத்திலிருந்து ஏற்காடு மலைப்பாதையை அணுகும் வழியில் இடதுபுறம் சேலம் மத்திய சிறை இருக்கிறது. கனவுகளோடும் லட்சியங்களோடும் புறப்படும் மனிதனை உயிரோடு சமாதி வைக்கும் சிறைக்கு அருகேதான் ஒரு பழைய கனவு தொழிற்சாலை இருக்கிறது. மாடர்ன் தியேட்டர்ஸ் என்கிற பெயர் 50 ஆண்டுகளுக்கு முன் தமிழ் சினிமா உலகில் தவிர்க்க முடியாத பெயராக இருந்தது. பின்னாளில் தமிழக முதல்வர்களான எம்ஜிஆரும் கலைஞர் கருணாநிதியும் இங்கே பணியாற்றியிருக்கிறார்கள். ஜனாதிபதி பரிசு பெற்ற தமிழின் முதல் திரைப்படமான மலைக்கள்ளன் இங்குதான் தயாரானது. இப்போது கனவுகள் விளைந்த காலி இடத்தில் புதிய கனவுகளுடன் வீடு கட்டிக் கொண்டிருக்கிறார்கள். மலைவாழ்விடங்கள் அபூர்வமானவை. தென்னிந்தியாவிலோ விரல் விட்டு எண்ணிவிடலாம். தமிழகத்தில் ஊட்டி, கொடைக்கானல், வால்பாறை என எல்லா மலைவாழ்விடங்களும் மேற்கு தொடர்ச்சி மலையில்தான் இருக்கின்றன. பெரும்பாலும் வறண்ட சிறு குன்றுகளால் ஆன கிழக்கு தொடர்ச்சி மலையில் மலைவாழ்விடங்கள் மிக அபூர்வம். அத்தகைய அபூர்வமான எளிமையான மலைவாழ்விடம்தான் ஏற்காடு. ஐரோப்பியர்கள் இந்தியாவுக்குள் நுழையும் வரை மலைகளும் மலை சார்ந்த நிலமும் பெரும்பாலும் நாகரீக மனிதன் காலடிப்படாத இடங்களாகவே இருந்தன. மலைவாழ் மக்களின் எளிய வாழ்க்கைக்கு தேவையான தேனும் தினைமாவும் இறைச்சியும் அங்கேயே கிடைத்தன. வன உயிர்களும் காட்டு மரங்களும் கூட நிம்மதியாக வாழ்ந்த காலம் அது. குன்றுதோறும் ஆடும் குமரனை போன்ற குறிஞ்சி நில கடவுட்களை தொழுவதைத் தவிர மலைமேல் வேறு வேலை இல்லை அன்றைய மனிதர்களுக்கு. பதினைந்து 16ஆம் நூற்றாண்டில் இந்தியாவுக்குள் நுழைந்த வெள்ளையர்கள் 17ஆம் நூற்றாண்டின் இறுதிக்குள் நிலை பெற்று விட்டார்கள். அதன் பிறகு அவர்களுக்கு ஐரோப்பிய சூழல் கொண்ட மலைப்பாங்கான வாழ்விடங்கள் தேவைப்பட்டன. அப்படி வெள்ளையர்களின் காலடிப்பட்டதால் தங்கள் தனித்துவத்தை இழந்து ஒரு பொழுதுபோக்கு பூங்காவைப் போல் காடு, சாலை, மரம், வீடு, ஏன் பூக்கள் கூட செயற்கையாக தோன்றும் நிலைக்கு தள்ளப்பட்டவற்றில் ஒன்றுதான் ஏற்காடு. ஏற்காடு சற்று தாமதமாகத்தான் வெள்ளையர்கள் கண்ணில் பட்டது. 1820களில் சேலம் மாவட்ட ஆட்சியராயிருந்த M.D. காக்பர்ன் என்கிற புண்ணியவான் தான் ஏற்காட்டில் முதல் கட்டிடத்தை கட்டியவர். இதற்கு முன் சேர்வராயன் என்கிற மலைவாழ் மக்களின் கடவுளை தவிர வேறு யாருக்கும் நிலையான வீடு வாய்த்திருக்கவில்லை. சேர்வராயன் மலை என்பதை செவராய் ஹில்ஸ் என்றனர் வெள்ளையர். சேரர் அரையம் என்கிற வார்த்தை மருவி சேர்வராயன் ஆனது என்பர் சிலர். ஆனால் எளிமையான விளக்கம் ஒன்று இருக்கிறது. இந்த ஊரின் நடுவே இருக்கும் ஏரியும் அதை சூழ்ந்த காடும் தான் இந்த ஊரின் அடையாளம். ஏரி காடு என்பது ஏற்காடாயிற்று. ஏரியும் காடும் தான் இந்த ஊரை உருவாக்கி இருக்கின்றன. இந்த ஏரியும் காடும் காப்பாற்றப்பட்டால்தான் ஏற்காடும் எதிர்காலத்தில் காப்பாற்றப்படும். ஏற்காட்டின் காடுகள் மெல்ல பின்வாங்க நவீன காங்கிரீட் காடு ஒன்று உருவாகி இருக்கிறது. இதுதான் ஏற்காட்டின் பாதாள தெரு. யாரோ ஒரு வெள்ளைக்கார சீமாட்டி தான் இந்த இடத்தை முதலில் கண்டுபிடித்திருக்க வேண்டும். வேட்டைக்கோ விவசாய கூலிகளை மேய்க்கவோ போய்விட்ட கணவனுக்காக வீட்டில் காத்து கொண்டிருந்த சமயங்களில் ஏற்காட்டை அணுகும் மலைப்பாதையில் வழிமேல் விழி வைக்க அவள் கண்டுபிடித்த இடமாக இருக்க வேண்டும் இது. இதை லேடி சீட் என்றுதான் அழைக்கிறார்கள். சேலத்திலிருந்து மலையை அணுகும் பாதையையும் சேலம் நகரத்தையும் கூட இங்கிருந்து பார்க்கலாம். குறிப்பாக
மாலை வேளைகளில் பணியில்லாத நாட்களில் சேலத்தில் விளக்குகள் ஏற்றப்பட்ட பின் மலையிலிருந்து பார்க்கும் காட்சி மிக சிறப்பானது என்கிறார்கள் உள்ளூர்வாசிகள். ஒரு செங்குத்தான பாறையின் உச்சியை தேர்ந்தெடுத்து அதன் மேல் தொலைநோக்கி ஒன்றை அமைத்திருக்கிறார்கள். சேலம் இரும்பாலை கழிவுகள் இன்னொரு போட்டி மலையாக குவிந்திருப்பது தெரிகிறது. நாம் போன தினத்தில் மூடு பனி இருந்தது. இல்லாவிட்டால் இங்கிருந்து மேட்டூர் அணையை கூட பார்க்கலாம் என்கிறார்கள். லேடி சீட்டின் வலது பக்கத்தில் தான் ஜென் சீட் இருக்கிறது. லேடி சீட் அளவுக்கு ஜென் சீட் சிறப்பானதாக இல்லை. பெரும்பாலும் பார்வையாளர்களை கூட காணும். மிக தனிமையான, மிக ஒதுக்குப்புறமான இடம். முதலில் ஆர்த்தர் என்கிற ஐரோப்பியரின் பெயரால் ஆர்த்தர் சீட் என்று அழைக்கப்பட்ட இடம் இது. பக்கத்தில் லேடி சீட் இருப்பதால் இதை ஜென் சீட்டாக மாற்றிவிட்டார்கள். ஆனால் பெரும்பாலான நேரம் ஜென் சீட் காலியாகத்தான் இருக்கிறது. இதன் மேல் இருந்து கூட மலைகளின் பசுமையான பகுதிகளை கண்டு ரசிக்கலாம். ஆண்கள் இருக்கையும் பெண்கள் இருக்கையும் அருகருகே இருக்கையில் அடுத்தது குழந்தைகள் இருக்கை இருப்பதுதானே இயற்கை. இதோ இதுதான் சில்ட்ரன் சீட். இங்கிருந்து பார்க்கையில் கீழே இருக்கும் அண்ணா பூங்கா, மான்போர்ட் பள்ளி, ஏரி எல்லாம் தெரிகின்றன. சற்று தொலைவில் சேர்வராயன் கோயிலும் தெரிகிறது. இங்கிருந்து பார்த்தால் ஏரி மற்றும் அண்ணா பூங்கா தெரிகிறது.
சற்று தொலைவில் இருக்கும் இதுதான் சேர்வராயன் கோயில். இந்த கோயில் இருக்கும் இடம்தான் ஏற்காட்டிலேயே மிக உயரமான பகுதி. இந்திய அரசும் தமிழக அரசும் மலைப்பயிர்கள், பூக்கள் போன்றவை குறித்து ஆராய இங்கே பண்ணைகளை ஏற்படுத்தியிருக்கிறார்கள். இந்த ரோஜா பண்ணை கூட அது போன்றது ஒரு ஏற்பாடுதான். இந்த மண்ணில், இந்த இயற்கை சூழலில் ரோஜா மலர்கள் எப்படி பயிராகின்றன என்று இங்கே ஆராய்கிறார்கள். பல வண்ணங்களில் இங்கே ரோஜாக்கள் பூத்து குலுங்குகின்றன. இந்த ரோஜா எங்கிருந்து வந்ததோ தெரியவில்லை. நம்மைப் போலவே தான் விளைந்திருக்கும் புதிய இடத்தை ஆச்சரியமாக பார்ப்பது தெரிகிறது. ஆனால் பிடித்திருக்கிறதா என்று கேட்க அதன் மொழிதான் நமக்கு தெரியவில்லை. குழந்தைகள் கட்டிய பிரமிடுகள் போல இருக்கும் இந்த கற்கோபுரங்களின் கதை யாருக்கும் சரியாக தெரியவில்லை. உள்ளூர் மலைவாழ் மக்கள் கட்டியது என்கிறார்கள். கோபுரம் போன்ற எதை பார்த்தாலும் பக்கோடா என்று அழைப்பது ஐரோப்பியர்களின் பழக்கம். மகாபலிபுரத்தையே 7 பக்கோடாஸ் என்று அழைத்தவர்கள் அவர்கள். அந்த பழக்கத்தில் இதை பக்கோடா பாயிண்ட் என்று அழைத்து விட்டார்கள். அதுவும் நிலைத்து விட்டது. இப்போது இந்த குழப்பங்களுக்கு இடமில்லை. மலைவாழ் மக்களிடையே நம்மை போன்ற வெளியூர் வாசிகள் வேறுபட்டதைப் போல இந்த கற்கோபுரங்களில் மலைவாசிகளால் வைக்கப்பட்டிருக்கும் அவர்களது உள்ளூர் கடவுட்கள் இடையே வெளியூர் கடவுளான ராமரும் குடியேறிவிட்டார். நீங்கள் பார்ப்பது ராமர் கோயில். இங்க பங்குனி உத்திரத்தன்னைக்கு இந்த கற்கோபுரங்கள் மேல தீபம் ஏத்துவாங்களாம் இங்க இருக்க மக்கள். இந்த இடத்துல இருந்து பார்த்தா சுக்கம்பட்டி, வலசூர், காரிப்பட்டி, கூட்டாத்துப்பட்டி, வாழைப்பாடி, ஆத்தூர், கொல்லிமலை எல்லாம் தெரியும். மேற்கு தொடர்ச்சி மலையில் இருக்கும் பெரும்பாலான தாவர இனங்கள் இந்த கிழக்கு தொடர்ச்சி மலையிலும் இருக்கின்றன. மிக தாமதமாக மனிதர்கள் குடியேற்றம் ஏற்பட்டதால் இன்னும் கூட அழிந்து வரும் பல அரிய தாவர இனங்கள் இங்கே காணப்படுகின்றன. 1820களில் குடியேற்றத்தை துவக்கி வைத்த MD காக்பர்ன் தான் இந்த மலைப்பயிர்களையும் அறிமுகம் செய்தார். இந்த காப்பி கொட்டைகளின் ஆதி தாயகம் தென்னாப்பிரிக்கா. அங்கிருந்து கொண்டு வந்து பயிரிடப்பட்டவை இவை. இவையின்றி பலா, ஆரஞ்சு போன்ற பழ வகைகளும் இங்கு பயிரிடப்படுகின்றன. இந்த ஆரஞ்சு மரங்களில் தற்போது சிறிய பிஞ்சு கூட இல்லை. சரியான பருவ காலத்தில் நீங்கள் ஏற்காட்டுக்கு வந்தால் இந்த காடே மஞ்சளும் பச்சையும் கலந்த பழங்களால் நிரம்பி வழிவதை பார்க்கலாம். மரங்களில் படர்ந்திருக்கும் இந்த கொடிகள் தான் மிளகை தருகின்றன. இது போன்ற பணப்பயிர்கள் தவிர சில்வர் ஓக், தேக்கு மற்றும் சந்தன மரங்களும் ஏற்காட்டில் காணப்படுகின்றன.
ஏற்காட்டில் இருக்கும் புகழ்பெற்ற பள்ளி மான்ஃபோர்ட். ஆங்கிலேயர் காலத்தில் துவக்கப்பட்ட பள்ளி 100 ஆண்டுகளை கடந்தும் சிறப்பான கல்வி அளித்து வருகிறது. ஆனால் இங்கே படிக்கும் சிறுவர்களின் அப்பாக்களின் சட்டை பைகள் தான் ஆழமானதாக இருக்க வேண்டும். நாம் படகு சவாரி செய்யும் இந்த ஏரி ஆரம்பத்தில் இவ்வளவு பெரியதாக இல்லை. சில மாதங்களுக்கு முன்பு தமிழ்நாடு சுற்றுலா வாரியமும் உள்ளூர் நிர்வாகமும் சேர்ந்து இதை பெரிதாக்கி இருக்கிறார்கள். இந்த ஏரியின் நடுவே ஒரு செயற்கை தீவு இருக்கிறது. அந்த தீவிற்குள் ஒரு மான் பூங்காவும் இருக்கிறது. இந்த செயற்கை தீவை சீரமைக்க பணிகள் நடந்து வருகின்றன. சாதாரண வாகனங்கள் ஏற சிரமப்படும் மலைப்பாதை இது. ஏற்காடு மலையின் மிக உயரமான சிகர பகுதியை நோக்கி நாம் இப்பொழுது போய்கொண்டிருக்கிறோம். எல்லா சிகரங்களைப் போலவே இந்த சிகரமும் எட்டுவதற்கு சிரமமானதாகத்தான் இருக்கிறது. வலதுபுறம் இருக்கும் இந்த மண் குவியலை பாருங்கள். இங்கிருந்து உலோக தனிமங்கள் வெட்டி எடுக்கிறார்கள். இந்த மலைப்பாதையில் மூச்சு திணற ஏறி வந்தால் இந்த உச்சியை அடையலாம். இந்த இடம் கடல் மட்டத்திலிருந்து 1500 மீட்டர் அல்லது 4920 அடி உயரத்தில் இருக்கிறது. எதிரே தெரியும் மலைகளின் இடையே இருக்கும் நீர்த்தேக்கம்தான் மேட்டூர் அணை. கிட்டத்தட்ட 60 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கிறது. இந்த மலைதான் இந்த மலைவாழ் மக்களின் கடவுள். இந்த மலை கோயில்தான் இந்த மலைவாழ் மக்களின் கடவுள். சேர்வராயன் என்று தங்கள் கடவுளுக்கு பெயரிட்டிருக்கிறார்கள். சேர்வராயனுக்கு துணை காவேரி. காவேரி அன்னையும் சேர்வராயனையும் தான்
இவர்கள் கடவுளாக வழிபடுகிறார்கள். இந்த மலை குகைதான் சேர்வராயன் கோயில். தமிழ்நாட்டின் எல்லா கோயில்களையும் குகைகளையும் போலவே இந்த மலை குகை பற்றியும் பல மர்மமான கதைகள் உலவுகின்றன. இந்த குகை காவேரி ஆறு வரை செல்கிறது என்கிறார்கள். சிலர் ஒருபடி மேலே போய் மேட்டூர் அணை வரை போகிறது என்கிறார்கள். இந்த குகை வழியாகத்தான் காவிரி அன்னை வந்தால் தங்களுக்கு அருள் பாலிக்க என்கிறார்கள். விழா காலங்களின் போது இந்த கோயிலில் லட்சக்கணக்கான மக்கள் கூடுவார்கள். சுற்றியுள்ள 67 கிராமங்களுக்கும் இந்த கோயில் சொந்தமானது என்று கூறுகிறார்கள். அதோ தனது இன்னொரு பணி நாள் முடிந்து மலைகளுக்கு பின்னால் மறையப் போகிறான் சூரியன். சூரியனின் வெப்பத்தை அலட்சியப்படுத்தும் இந்த மலை கிராமத்தை நம்மை போலவே அதோ சூரியனும் ஆச்சரியமாக பார்க்கிறான்.